தீர்க்க தராகான் இருக்கு. அந்த தராகான்ற விசர்க்கம் வர்றது அது நாங்க எப்படி எடுத்துக்கிறது? ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பா நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். புரியுறதா? இப்ப முதல்ல தீர்க்க அப்படின்னு இருக்குமா. இந்த தீர்க்க அப்படின்றதுதான் வந்து ரூட் வேர்டு. புரிஞ்சுதாமா? புரியுது. இது தீர்க்கன்றது ரூட் வேர்டு. இந்த ரூட் வேர்டு எதை மீன் பண்றது அப்படின்னா நீளமான அப்படின்றத மீன் பண்றது. எதை மீன் பண்றது? லெங்தி, நீளமான. நீளமான. இப்ப நீளமானன்னு சொல்லும் போதே இது எதையும் உனக்கு டிஸ்கிரைப் பண்றது தானே அர்த்தம். சரி. இல்லமா, டிஸ்கிரைப். ஆமா ஆமா, ஏதோ ஒரு ஐட்டம், ஒரு பொருளை காமிக்கிறது. ஏதோ ஒண்ணுத வந்து அது ஒரு மனுஷனாவோ விலங்காவோ பறவையாவோ ஏதோ ஒண்ணு இருக்கு, அத வந்து இது டிஸ்கிரைப் பண்ண போறது. ஆமாவா இல்லையா? ஆமா, இங்க வந்து அது காலை காமிக்கிறது. ஆமா, கரெக்ட். டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய பொருள்களுக்கு வார்த்தைகளுக்கு இங்கிலீஷ்ல அட்ஜெக்டிவ்னு பேரு. ஆமாவா? ஆமா. அதுக்கு சம்ஸ்கிருதத்துல விசேஷணம்னு பேரு. என்ன பேரு? ஆமா, விசேஷணம். விசேஷணம்னு சொன்ன உடனே அது அட்ஜெக்டிவ்னு எப்ப சொல்லிட்டோமோ அதுக்கு 3 லிங்கங்களும் உண்டு. என்ன, எத்தனை லிங்கம் உண்டு? புல்லிங்கம், ஸ்ரீலிங்கம், நபும்சகலிங்கம். அப்போ தீர்கான்னு வரும். சரியா? ஆமா ஆமா. அதே மாதிரியே தீர்கா வரும். அடுத்தது தீர்க்கம். ஆமாவா? கரெக்டா? இப்ப இது வரைக்கும் புரிஞ்சுட்டீங்களா? இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன். சொல்லு. இது எதுக்காக சொன்னா இதான் ஸ்டெப் 1. சரியா? சரி, ஓகே. இந்த ஸ்டெப் 1 புரிஞ்சுதா? இப்போ ஸ்டெப் 2 குள்ள போலாம். ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதே இந்த தீர்க்கன்ற வேர்டு வரும்போது கூட சஃபிக்சஸ் வந்து சேரும். இத பாருங்க, தீர்க்கன் இருக்கா, இந்த தீர்க்கன்ற வேர்டு கூட சஃபிக்சஸ். சஃபிக்சஸ் எதை சொல்லுவோம் சமஸ்கிருதத்துல? பின்னாடி பின்னாடி. அதுதான் பிரத்யயம். பேர் என்ன? பிரத்யயா. சொல்லுங்க. இப்ப பிரத்யயான்னு சொன்ன உடனே அந்த பிரத்யயா இங்க பின்னாடி வரப்போறது. அதுல ஒரு பிரத்யயம் வந்து தரப்பு. சரியா? ஓகே. பிரத்யயா நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. தீர்க்க அப்படின்ற ஒரு ரூட் வேர்டு, அது ஒரு விசேஷணம், அட்ஜெக்டிவ். அந்த ரூட் வேர்டுக்கு பக்கத்துல ஒரு சஃபிக்ஸ் வரப்போறது, ஒரு பிரத்யயம் வருது. அந்த பிரத்யயம் வந்து தரப் அப்படின்ற பிரத்யயம். இது வரைக்கும் புரிஞ்சுதா? இந்த தரப்புன்ற பிரத்யயம் வந்த உடனே இந்த வேர்டு என்னவா மாறும் அப்படின்னா தீர்க்க தர. என்ன ஆயிடுமா? தீர்க்க தர. இவ்வளவுதான் ஆகும். புரிஞ்சுதா? தீர்க்க தர. புரிஞ்சுதா லட்சுமி அம்மா? ஆமா, புரியுது. தீர்க்க தர. தீர்க்க தரன்னு ஆனதுக்கு அப்புறமா அந்த ஸ்டெப் 1ல வந்தா மாதிரியே 3 லிங்கமா பிரியும். தீர்க்கதரஹா, தீர்க்கதரா, தீர்க்கதரம். புரிஞ்சுட்டீங்களா? அந்த இப்ப இது ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 தான் வந்து இத பாருங்க, தீர்க்க தரஹா. அடுத்தது தீர்க்க தரா, தரா, தீர்க்க தரம். தீர்க்க தரம். சரியா? எனக்கு புரிஞ்சுடுத்து. அங்க பாதாகான்னு வந்ததுனால அது நவுன் எப்படி இருக்கோ அதே மாதிரியேதான் அட்ஜெக்டிவும் ஆகும். அதனால அது பாதாகான்றதுனால இது தராகான்னு ஆயிடுது. அவ்வளவுதான். புரிஞ்சுட்டு. சரியா? இப்போ நம்ம என்ன இதுல கான்செப்ட்னா, இந்த தரப்பு பிரத்யயத்தை எப்படி நம்ம வந்து அந்த ரூட் வேர்டோட சேர்த்து பார்த்தோமோ இதே ப்ரொசீஜர் தான் தமப்பு பிரத்யயத்துக்கும். ஆமா, அதெல்லாம் சொல்லியிருக்கேன் அன்னைக்கு. ஒரு சொல்லிதான் அந்த ஸ்கிரீன்ஷாட்டே அமிச்சேன். அப்போ நீங்க வந்து என்னடா இது பாதாகான் இருக்கு தீர்க்க தராகான் இருக்கே அப்படின்னா, தீர்க்கன்னு இருந்தது, அது கூட தரப்பு பிரத்யயம் சேர்ந்தது. தரப்பு சேர்ந்த உடனே தீர்க்க தரன்னு ஆச்சு. தீர்க்க தரன்னு ஆன உடனேவே அது 3 லிங்கமும் வந்துடுறது. தீர்க்க தரஹா, தீர்க்க தரா, தீர்க்க தரம்னு வந்துடுது. தீர்க்க தரஹான்ற அந்த புல்லிங்க சப்தம் அந்த ரூபம் வந்த உடனே தீர்க்க தரஹா, தீர்க்க தரவு, தீர்க்க தராஹ சப்தம் வந்துடுது. புரியுறதா? ஆமா.
ஆமா புரிஞ்சுடுத்து போ. இப்ப சொன்ன ஆனா இப்ப அந்த சொன்னது ஸ்கிரீன்ஷாட் வந்து நீங்க எல்லாமே பிரதமா விபக்தி மட்டும் கொடுத்ததுனால இந்த வார்த்தை அதுல இல்ல. பிரதமான்னு சொல்லக்கூடாது, ஏகவச்சனம் மட்டும் கொடுத்ததுனால. பகுவச்சனம், ஆமா, ஆமா. இது பகுவச்சனம். ரூட் வேர்டோட ஒரு சஃபிக்ஸ் சேர்ந்து ஒரு வேர்டு வருது இல்லையா, அந்த வேர்டு வரைக்கும் தான் எல்லா இடத்துலயுமே கொடுத்துருவான். அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 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 கண்டென்ட்டுக்கு ஏத்த மாதிரி அதை நம்ம யூஸ் பண்ணிட்டே வரணும். புரியுதா? இப்ப நான் உடனே சொல்றேன், அது கரெக்டான்னு சொல்லுங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட் என்ன சொல்றதுன்னா 3 லிங்கமும் சொல்லி பிரதமா விபக்தியோட ஏகவச்சனத்தை மட்டும் தான் காமிச்சிருக்கேன். ஆமா, நாங்க தான் மீதியெல்லாம் எதுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல அதை மாத்திக்கணும். எக்ஸாக்ட்லி கரெக்டா சொன்னீங்க. நான் என்ன தெரிஞ்சுட்டேன், அதுவே அந்த டேபிள்குள்ளேயே எல்லாம் இருக்கு அப்படின்னு. ஆமா ஆமா ஏன்னா இத பாருங்களேன், ஏன்னா இப்ப இதே இந்த பாத சப்தத்தினுடைய திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் வந்திருந்ததுன்னா அதுக்கேத்த மாதிரிதான் அந்த அட்ஜெக்டிவ் மாறணும். ஆமா, அதனால அந்த ஃபர்ஸ்ட் கார்னர் ஒண்டி கொடுத்திருக்கேன். அந்த டேபிள் இருக்கணும், சப்தம் டேபிள், அதுல டாப்ல இருக்கிற காலம் 1 ரோ 1 மட்டும் தான் காமிச்சிருக்கேன். ஆமா, புரியுது. சரியா? சரி. இப்போ லட்சுமி அம்மா கேட்ட கேள்வி மாதிரி வேற யாருக்காவது அதே மாதிரி அதுலயே தான் எனக்கு டவுட் இருந்தது, அதை விட அதை நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா யாராவது கேட்கலாம். இல்ல சுவாமி அந்த ப்ரீவியஸ் ஸ்கிரீன் போயிடலாம்னா அங்க போயிடலாம். சரி.